ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் லைவ் ஆக்ஷன் யூடியூப் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கீழே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போடக்கூடிய வீடியோக்களை அடுத்தடுத்து பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பிபிஎல் மேட்ச்க்கான 36வது மேட்ச் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மேட்ச் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹோபர்ட் ஹரிக்கன்ஸ் வெஸ்ட் பிரிஸ்பன் ஹீட் இந்த ரெண்டு டீமுக்கும் நடக்கிறக்க 36வது மேட்ச்க்கான பிளேயர்ஸ் வித் ஸ்டாட்ஸ் அண்ட் வெனு ரெக்கார்ட், ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் அண்ட் பிளேயர் பேட்டில் அண்ட் ரீசன்ட் ஃபார்ம் அவங்க எப்படிலாம் இருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் இன்னும் பார்த்தீங்கன்னா கிராண்ட் லீக்கு யாருக்கெல்லாம் நம்ம ஒரு ரிஸ்க்கான கேப்டன் வைஸ் கட் ஆப்ஷன் சூஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஸ்மால் லீக்கில் யாரெல்லாம் ஒரு சேஃபான ஆப்ஷன்ஸாக வருவாங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 கிராண்ட் லீக் டெமோ டீம் எல்லாமே நான் அந்த வீடியோவில் நான் இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ வீடியோ மட்டும் கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. டெலிகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆஃப் அன் ஹவரில் கிராண்ட் லீக் அண்ட் டெமோ டீம் அண்ட் ஸ்மால் லீக் டீம் எல்லாமே நம்ம சேனலில் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம சேனலை பொறுத்தவரை எந்த ஒரு ப்ரைமும் பண்ணல, டீம்ஸ் எல்லாம் அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ மறக்காமல் நீங்கள் டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் ஸ்போர்டஸ் ஆப் இன்ஸ்டால் பண்ணலாம், மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்வைட் கோட் CLA. ஸ்போர்டஸ் ஆப்புக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் லீக்கான பெஸ்ட்டான ஒரு ஆப்பாக இருக்க போது. ஸோ இதில் பொறுத்தவரையும் டிடிஸ் அண்டு நோ ஜிஎஸ்டி சார்ஜஸ், உங்கள் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு டிடிஎஸ் அண்ட் ஜிஎஸ்டி சார்ஜஸ் பிடிக்கிறதுல இதில் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா பாப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ பாப் ஒன் பொறுத்தவரையும் பிக் ஒன் பிளேயர் ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரி ஆப்லேயே 6 இல்லை 5 பிளேயர் கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து நீங்கள் ஒரு பிளேயரை சூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி 6 பிளேயர் இருக்காங்கன்னா உங்களுக்கு ஆப்போனண்ட்டில் நீங்கள் யார் வேணால் அதில் பிக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பிக் பண்ணி கான்டெஸ்ட்டில் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ பொறுத்தவரையும் இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எந்த ஒரு டீமும் மேக் பண்ண தேவையில்ல, ஒரே ஒரு பிளேயர் மட்டும் சூஸ் பண்ணி நீங்கள் நிறையா மணி எர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்பாக இருக்கும். மறக்காமல் நீங்கள் ஸ்போர்டஸ் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்வைட் கோட் CLA. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொன்ன மாதிரி பிரிஸ்பன் ஹீட்டுக்கும் ஹோபர்ட் ஹரிக்கன்ஸுக்கும் நடக்கிறக்க பிபிஎலுக்கான 36வது மேட்ச் பொறுத்தவரை ஜனவரி 16ஆம் தேதி மதியம் 2 மணிக்கு இந்த மேட்ச் நடக்குது. அண்ட் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கபா பிரிஸ்பனில் தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்குங்க. ஸோ பிரிஸ்பனில் பொறுத்தவரை கடைசி நடந்த 4 மேட்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா 36 விக்கெட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எடுத்திருக்காங்க. அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 21 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் 15 விக்கெட் எடுத்திருக்காங்க. ரைட் ஆம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 23 விக்கெட் எடுத்திருக்காங்க. லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 13 விக்கெட் மட்டும் தான் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸை பொறுத்தவரை 11 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 7 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் 4 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. லாஸ்ட் நடந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 10 விக்கெட் ஃபாஸ்ட் பவுலர்ஸும் அண்ட் 3 விக்கெட் பார்த்தீங்கன்னா ஸ்பின் பவுலர்ஸும் இந்த வெனுவில் எடுத்திருக்காங்க. ரெண்டு டீமுக்கான ஒரு ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக 23 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க ரெண்டு டீமு. அதில் பிரிஸ்பன் ஹீட் பார்த்தீங்கன்னா 10 மேட்சும், ஹோபர்ட் ஹரிக்கன்ஸ் 13 மேட்சும் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஹெட் டு ஹெட் பேட்டில் பொறுத்தவரையும் ஹோபர்ட் ஹரிக்கன்ஸ் தான் அதிகப்படியான மேட்சஸை வின் பண்ணியிருக்காங்க. ரெண்டு டீமுக்கான இப்போ பாசிபிள் பிளேயிங் பார்க்கலாம். பிரிஸ்பன் ஹீட்டை பொறுத்தவரையும் உஸ்மான் கவாஜா அண்ட் மார்க் லபுச்சன் 2 பேர் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறதுன வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் நாதன் மெக்ஸ்வினி, மேத் ரென்சா, மேக்ஸ் பிரையன், டாம் ஆல்சோ விக்கெட் கீப்பர்ஸ் வந்துறாரு. அண்ட் நேசர், சேவியர் பேர்லட், சுப்சன் அண்ட் குன் மேனன், ஸ்பென்சர் ஜான்சன். இதுதான் பார்த்தீங்கன்னா பிரிஸ்பன் ஹீட்டோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. ஹோபர்ட் ஹரிக்கன்ஸை பொறுத்தவரையும் மேத்யூ வேட் அண்ட் மிச் வாமன் 2 பேர் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அண்ட் சார்லி வைக்கம், ஜோவல், நிக்கில் சௌத்ரி, டிம் டேவிட், டோரன், கிறிஸ் ஜோர்டான், நாதன் இல்லிஸ், பீட்டர் அட்சுகுலி அண்ட் ட்ரெய்லி மெரிடெத். இதுதான் பார்த்தீங்கன்னா ஹோபர்ட் ஹரிக்கன்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. ஸோ ரெண்டு டீமுக்கான பாசிபிள் பிளேயிங் 11 பார்த்தாச்சு. இப்போ பிளேயர்ஸ் வைஸ் நம்ம ஸ்டாட்ஸ் வைஸ் அனலைஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பிரிஸ்பன் ஹீட்டோட பிளேயர்ஸ் பொறுத்தவரையும் மார்க்கஸ் லமிச்சன் பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் 3 மேட்சஸ்க்கு 34 ரன் வச்சிருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் ரெண்டுலேயுமே கொஞ்சம் டீசெண்டான ரெக்கார்டு. பட் இன்ஸ்டாலும் பார்த்தீங்கன்னா இவருக்கு டபுள் ஆப்ஷன் ஸ்பீக் வரப்போகுது. ஏன்னா சம்டைம் பார்ட் டைம் பவுலராக பார்த்தீங்கன்னா அந்த 6th பவுலிங் ஆப்ஷன்ஸில் அவர் தான் வரப்போகிறாரு. ஸோ 1 or 2 ஓவர் பவுல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வைஸ் அவர்கிட்ட இருக்குது. வெனுவில் பொறுத்தவரையும் 11 மேட்சஸ்க்கு 5 விக்கெட் எடுத்திருக்காரு அண்ட் 148 ரன் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அதிகப்படியான கான்ட்ரிபியூட் கொடுத்துருக்காரு மார்க்கஸ் லமிச்சன். ஃபஸ்ட் பவுல் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா 3 மேட்சஸ்க்கு 5 விக்கெட்டை அவர் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காரு. ஆனால் அது மட்டும் இல்லாமல் ரீசன்ட் ஃபார்ம் நம்ம நோட் பண்ணுறோம் தெரியும். 6 and 16 ஒரு விக்கெட் அப்படிங்கிறது எடுத்துக்கார். பட் T20 பொறுத்தவரையும் அவர் நல்ல குவாலிட்டியான பிளேயர் பவர் பிளே யூட்டிலைஸ் பண்ணி ஒரு பக்கம் நின்றுட்டார் அப்படின்னா ஒரு பேட்லேருந்து கண்டிப்பாக ஒரு ரன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு ரிஸ்க்காக நீங்கள் கேரண்டியை கூட கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் உஸ்மான் கவாஜா பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் 10 மேட்ச் ப்ளே பண்ணி 27 ஆவரேஜ் வச்சிருக்காரு அண்ட் 275 ரன். அண்ட் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ரெண்டுலேயுமே கொஞ்சம் டீசெண்டான ரன்ஸ் இருக்குது. பட் வெனுவில் பொறுத்தவரை 9 மேட்ச்சுக்கு 173 ரன் தான் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ உஸ்மான் கவாஜா எடுத்துக்கிட்டிங்கன்னா 42, 76 அண்ட் 87 அப்படிங்கிறது அவர் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் மேட்ச்சில் ப்ளே பண்ண மேட்ச்சில் வச்சிருக்காரு. பட் இதில் பொறுத்தவரையும் அண்ட் ஒயிட் பாலில் பொறுத்தவரையும் அவர்கிட்ட இருந்து நல்ல ஸ்கோர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மேட்சுமே ஒரு நீங்கள் ஸ்மால் லீக்கில் கூட சேஃபாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக்கில் ஒரு வேஸ்ட் கட் ஆப்ஷனை கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நாதன் மெக்ஸ்வினி பொறுத்தவரையும்
ஹெட் வெயிட்டில் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி 9 ரன் அடிச்சிருக்காரு. அண்ட் பெருசாக ரெக்கார்டு இல்லை ஹெட் வெயிட்டில் பொறுத்தவரைக்கும். இவனில் பொறுத்தவரை 8 மேட்ச்சுக்கு 299 ரன் அடிச்சிருக்காரு. அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கான்ட்ரிபியூட் வந்திருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ கடைசியில் நடந்த ஒரு 2-3 மேட்ச்சில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 43 நாட் அவுட் அண்ட் 34 அப்படிங்கிறது அவரோட அதிகபட்ச ஸ்கோராக இருக்குது. பட் அதுக்கு முன்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரீசெண்டாக விக்கெட் இழந்துட்டு போயிருக்காரு. ஸோ இவரை பொறுத்தவரையும் அண்ட் ஸ்மால் லீக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். கிராண்ட் லீக்கில் ஒரு ரிஸ்கான ஆப்ஷனாக 50-50 ஆப்ஷன்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் மேத் ரென்ஷா பொறுத்தவரையும் ஹெட் வெயிட்டில் 11 மேட்ச்சுக்கு 19 ஆவரேஜ் வச்சிருக்காரு அண்ட் 211 ரன். ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருக்கட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அதிகப்படியான கான்ட்ரிபியூட் கொடுத்துருக்காரு மேத் ரென்ஷா. வெனுவில் 22 மேட்ச் ப்ளே பண்ணி வெறும் 22 ஆவரேஜ் தான் இருக்குது, 414 ரன். அண்ட் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் கம்பேர் பண்ணுறப்போ செகண்ட் இன்னிங்ஸ்க்கு நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆவரேஜ் இருக்குது. 38 ஆவரேஜ் வச்சிருக்காரு. 8 மேட்ச் ப்ளே பண்ணி ரீசன்ட் ஃபார்ம் நோட் பண்ணிங்கன்னா தெரியும். லாஸ்ட்டாக நடந்த 2 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 34, 48 அப்படிங்கிறத அவர் கொடுத்துருக்காரு. அண்ட் இவரை பொறுத்தவரை செகண்ட் டவுனே வந்ததுனால இவருக்கு ஒரு ஆப்ஷன் வைஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட கிராண்ட் லீக்ல ஆர் ஸ்மால் லீக்ல. மேக்ஸ் பிரையன்ட் பொறுத்தவரை ஹெட் வெயிட்டில் 7 மேட்ச் ப்ளே பண்ணி 202 ரன் அடிச்சிருக்காரு. 29 ஆவரேஜ் வச்சிருக்காருங்க. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பெருசாக ஆவரேஜ் எதுவும் இல்லை. பட் செகண்ட் இன்னிங்ஸ் நோட் பண்ணிங்கன்னா தெரியும் 30, 28, 31, 32ங்கிறத செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு கான்ட்ரிபியூட் கொடுத்துருக்காரு ஹெட் வெயிட்டில். வெனுவில் பொறுத்தவரை 23 மேட்சஸ்க்கு 630 ரன் அடிச்சிருக்காரு அண்ட் 33 ஆவரேஜ் வச்சிருக்காரு. அதிகப்படியான ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ணுறப்போ 43 ஆவரேஜ் வச்சிருக்காரு. மேக்ஸ் பிரையன்ட் பொறுத்தவரை அவரோட ரீசன்ட் ஃபார்ம் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும் 72, 77 அப்படிங்கிறத அவர் கடைசியில் நடந்த 2 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அவர் ப்ளே பண்ணியிருக்காரு. இவரை பொறுத்தவரை கிராண்ட் லீக்குக்கு ஒரு சூட்டரான பிக்காக இருப்பார். ஏன்னா டாப் ஆர்டர் கொலாப்ஸ் வர மாதிரி நீங்கள் டீம் கேட்டோங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு ஒரு சூட்டபுளான ஆப்ஷனை ட்ரை பண்ணி பாருங்கள். டாம் ஆல்சோ பொறுத்தவரை ஹெட் அவுட் அண்ட் வின்னர் ரெக்கார்ட் பெருசாக இல்லை. இவரை பொறுத்தவரையும் ஒரு 50-50 ஆப்ஷன்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாருமே மேத்யூ வேடை தான் நல்லா ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ இவரை பொறுத்தவரையும் ஒரு 50-50 ஆப்ஷன்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். மேத்யூ வேட அந்த இடத்துல வேணான்னு தோணுச்சு அப்படின்னா இவருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் நேசர் பொறுத்தவரையும் ஹெட் வெயிட்டில் 15 மேட்ச்சுக்கு 17 விக்கெட் எடுத்திருக்காரு அண்ட் 25 ரன் அடிச்சிருக்காரு. பவுல் பண்ணுற ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறப்போ 5 மேட்ச்சுக்கு 10 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறப்போ 9 மேட்ச்சுக்கு 7 விக்கெட்டும் நேசர் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காரு. வெனுவில் பொறுத்தவரையும் 22 மேட்ச்சுக்கு 29 விக்கெட் எடுத்திருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ 9 மேட்ச்சுக்கு 13 விக்கெட்டும், செகண்டாக பவுல் பண்ணுறப்போ 13 மேட்ச்சுக்கு 16 விக்கெட்டும் நேசர் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ பெருசாக கடைசி மேட்ச்சில் மட்டும் விக்கெட் இல்லை, அதுக்கு முன்னாடி மேட்ச்லாம் 2 அண்ட் 1 விக்கெட்டை அப்படிங்கிறத இவர் எடுத்திருக்காரு. சேவியர் பேர்லெட் பொறுத்தவரையும் ஹெட் வெயிட்டில் 4 மேட்ச் ப்ளே பண்ணி 9 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ 2 மேட்ச்சுக்கு 2 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. இதுவே செகண்டாக பவுல் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா 2 மேட்ச்சுக்கு 7 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ செகண்ட் பவுலிங் அப்படின்னா சேவியர் பேர்லெட்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். வெனுவில் பொறுத்தவரையும் 18 மேட்ச்சுக்கு 30 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ 10 மேட்ச்சுக்கு 16 விக்கெட்டும், செகண்டாக பவுல் பண்ணுறப்போ நோட் பண்ணிங்கன்னா தெரியும் 8 மேட்ச்சுக்கு 19 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ செகண்ட் பவுலிங் அப்படின்னா பேர்லெட்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். பட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் தான் கொஞ்சம் போராக இருக்குது. கடைசியாக நடந்த ஒரு 2 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா விக்கெட் பெருசாக எதுவும் கிடைக்கல. ஒரு மேட்ச் மட்டும் 4 விக்கெட் எடுத்திருந்தார். செகண்ட் பவுலிங்கில் நீங்கள் அவரை ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் சொப்சன் பொறுத்தவரையும் ஹெட் வெயிட்டில் 9 மேட்ச்சுக்கு 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ ரொம்ப போரான ஒரு ரெக்கார்டு வச்சிருக்காரு ஹெட் வெயிட்டில் பொறுத்தவரையும். அண்ட் வெனுவில் பொறுத்தவரையும் 33 மேட்ச்சுக்கு 23 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ 16 மேட்ச்சுக்கு 12 விக்கெட்டும், செகண்டாக பவுல் பண்ணுறப்போ 16 மேட்ச்சுக்கு 11 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இந்த மேட்ச்சுக்கு ஒரு 50 ஆப்ஷன் தான் நான் சொல்லுவேன். ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணுவீங்கன்னா ஒரு கிராண்ட் லீக் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்மால் லீக்கில் அவர் கொஞ்சம் மிஸ் பண்ணிவிட்டு அதர் ஆப்ஷனில் உள்ள பிளேயர்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ரீசன்ட் ஃபார்மும் ஒரே ஒரு மேட்ச் மட்டும் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. மற்றபடி விக்கெட் தான் அவர்கிட்ட வந்து பெருசாக கிடைக்கல இந்த சீசனில் பொறுத்தவரையும். அண்ட் மேத்யூ குன்மன் பொறுத்தவரையும் ஹெட் வெயிட்டில் 4 மேட்ச்சுக்கு 1 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஸோ இவருக்கும் ஹெட் வெயிட்டோட ரெக்கார்ட் வைஸ் கொஞ்சம் கம்மியாக பூராக தான் இருக்குது. வெனுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 20 மேட்ச்சுக்கு 14 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறப்போ 6 மேட்ச்சுக்கு 9 விக்கெட்டும், செகண்டாக பவுல் பண்ணுறப்போ 11 மேட்ச்சுக்கு 8 விக்கெட்டும் குன்மான் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் கடைசி 2 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ரீசன்ட் ஃபார்ம் நல்லா தான் இருக்குது. 1 or 2 கிராண்ட் லீக்கில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்மால் லீக்கில் ஒரு 50-50 ஆப்ஷன் தான் நான் சொல்லுவேன். ஸோ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு வரத்துக்கான வாய்ப்புகள் கம்மி தான் நான் சொல்லுவேன். ஸ்பென்சர் ஜான்சன் பொறுத்தவரையும் ஹெட் வெயிட்டில் 3 மேட்ச் ப்ளே பண்ணி 5 விக்கெட் எடுத்திருக்காரு. அதில் செகண்டாக பவுல் பண்ணுறப்போ 2 மேட்ச்சுக்கு 3 விக்கெட்டும், ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ 1 மேட்ச்சுக்கு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. வெனுவில் பொறுத்தவரை 11 மேட்ச்சுக்கு 13 விக்கெட், ஃபஸ்ட்டு பவுலிங் அப்படின்னா 1 மேட்ச்சுக்கு 3 விக்கெட்டும், செகண்ட் பவுலிங் அப்படின்னா 9 மேட்ச்சுக்கு 10 விக்கெட்டும் எடுத்திருக்காரு ஸ்பென்சர் ஜான்சன். பவுலிங்கில் பொறுத்தவரை ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ கடைசி நடந்த மேட்ச்சில் விக்கெட் கிடைக்கல. பட் பேட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 27 ரன் அடிச்சிருந்தார். அதுக்கு முன்னாடிலாம் 3 விக்கெட் அண்ட் 1 விக்கெட் அப்படிங்கிறது எடுத்திருந்தார். ஸோ ஃபஸ்ட்டு பவுல் பண்ண போகிறாங்க பிரிஸ்பேன் ஹீட்னா ஸ்பென்சர் ஜான்சனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள் பர்டிகுலர் இந்த மேட்ச்சை பொறுத்தவரையும். அண்ட் ஹோபர்ட் ஹரிக்கன்ஸை பொறுத்தவரையும் மேத்யூ வேட் விக்கெட் கீப்பிங் பண்ணி இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ டபுள் ஆப்ஷன்ஸில் இருக்கக்கூடிய பிளேயர். அண்ட் 12 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 21 ஆவரேஜ் வச்சிருக்காரு, 212 ரன். செகண்ட் இன்னிங்ஸில் தான் நல்ல ஒரு ஆவரேஜ் இருக்குது. வெனுவில் பொறுத்தவரையும் 11 மேட்ச்சுக்கு 205 ரன் அண்ட் 34 ஆவரேஜ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 2 இன்னிங்ஸில் நல்ல ஒரு கான்ட்ரிபியூட் கொடுத்துருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ கம்பல்சரி பீக்கில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்மால் லீக்லலாம் கண்டிப்பாக உங்கள் டீமில் போய் வச்சுக்கோங்க. ஏன்னா ஓப்பன் பண்ணுறப்போ அவருக்கு வேல்யூ இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது, ஃபேண்டசி வேல்யூ. எப்படியும் ஒரு கிராண்ட் லீக்ல நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு ரிஸ்க்கான கேப்டன்ஸ் கட் ஆப்ஷனை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் மிச் வார்னர் பொறுத்தவரை ஹெட் வெயிட்டில் 2 மேட்ச்சுக்கு ப்ளே பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. பேட்டிங்கில் எதுவும் கான்ட்ரிபியூட் பண்ணல. ஸோ அது 2 விக்கெட்டும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு.
வெனுவில் பொறுத்தவரை 2 மேட்ச் ப்ளே பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் தான் வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பவுல் பண்ண போகிறாங்க ஹோபர்ட் ஹரிகன்ஸ்லாம். மிச் ஓவனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் பேட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணுவார். ஸோ கடைசி மேட்ச்சில் நீங்கள் நோட் பண்ணி தெரியும், ஃபஸ்ட்டு பவுல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்துட்டு அண்ட் 24 வந்து ரன்ஸும் பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் வந்து அடிச்சார். ஸோ ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய பிளேயர். கிராண்ட் லீக்கில் நீங்கள் கேப்டன் ஆப்ஷனாக கூட வர நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்மால் லீக்கில் உங்கள் பிளேயராக நீங்கள் உள்ள வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் கிளேபர் ஜாவேல் பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் 7 மேட்ச்க்கு 141 ரன் அடிச்சிருக்காரு. அண்ட் 23 ஆவரேஜ். செகண்டாக பேட் பண்ணுறப்போ அவருக்கான ஃபேண்டசி வேல்யூ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. வெனுவில் பொறுத்தவரை 4 மேட்ச்சுக்கு 36 ரன், அதுவும் பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் தான் வந்திருக்கு. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா ஜோவெல்லாம் நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். ரீசன்ட் ஃபார்ம்ஸ் கொஞ்சம் பூராக இருந்தாலும் பர்சன்டேஜ் வைஸாக ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய பிளேயர் கிராண்ட் லீக்கு பிக்கு இவர் இந்த மேட்ச்சில் சூட்டபுளான ஆப்ஷன்ஸாக இருப்பார். அண்ட் சார்லி வைக்கம் பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட் இருக்கட்டும், வெனுவாக இருக்கட்டும் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் இல்லை. இவரை பார்த்தீங்க அப்படின்னா ரீசன்ட் ஃபார்மும் கொஞ்சம் பூராக தான் இருக்குது. ஸோ இவரை பொறுத்தவரை ஒன் சைட் டீம் கிரியேட் பண்ணுவீங்கன்னா அந்த இடத்துக்கு சூட்டபுளான ஆப்ஷன் வருவார். ஸோ பிரிஸ்பான் ஹீட்டுக்கு ஃபேவராக நீங்கள் டீம் கிரியேட் பண்ணுறப்போ இவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். பட் மற்றபடி ஒரு 10 டீம் போடுறீங்கன்னா ஒரு 2-3 டீமில் ஒரு போடுங்க. ஒரு டீமில் ஒரு ரிஸ்க்கான வேறு வயசு கேப்டன் ஆப்ஷனாக ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிக்கில் சௌத்ரி பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் ஒரு மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஆனால் 55 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ அந்த ஒரு விக்கெட்டும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் வந்திருக்கு. வெனுவில் பொறுத்தவரை ஒரு மேட்ச்சுக்கு ஒரு விக்கெட், அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப நல்லா இருக்குங்க. நிக்கில் சௌத்ரிட்டு இந்த மேட்ச்சில் 2 ஓவர் வரை எதிர்பார்க்கலாம். ஸோ அதில் ஒரு விக்கெட் எடுத்துறாரு அப்படின்னா பேட்டிங்கில் வந்து ஒரு 20+ ரன் அடிச்சிட்டாலும் ஃபேண்டசி டீமுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் கிராண்ட் லீக்கில் ஒரு கேப்டன் ஆப்ஷனாக கூட நீங்கள் நிக்கில் சௌத்ரியை ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். டிம் டேவிட்டை பொறுத்தவரை ஹெட் டு ஹெட்டில் 9 மேட்ச்க்கு 11 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ 155 ரன் அடிச்சிருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருக்கட்டும் செகண்ட் இன்னிங்ஸாக ரெண்டுலேயுமே நல்ல ஒரு கான்ட்ரிபியூட்னு சொல்லுவேன். ஒரு விக்கெட் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணிட்டு வந்திருக்கு. வெனுவில் பொறுத்தவரை 9 மேட்ச்சுக்கு 211 ரன் அடிச்சிருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. அண்ட் ரீசன்ட் ஃபார்ம் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், கடைசியாக நடந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 1 or 2 ஓவர் பவுலும் பண்ணியிருக்காரு. ஸோ 24 ரன் அடித்து மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருக்காரு. அண்ட் 68 ரன் 62 ரன். ஸோ மிடில் ஆர்டர்ஸில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயராக டிம் டேவிட் இருக்காரு. ஸ்மால் லீக் ஆர் கிராண்ட் லீக் ரெண்டுலேயுமே நீங்கள் ஒரு இம்பார்ட்டன்ஸ் பிக்காக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜோக் டோரான் பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட் வின் ரெக்கார்ட் பெருசாக எதுவும் இல்லை. ரீசன்ட் ஃபார்மும் கொஞ்சம் பூராக தான் இருக்குது. ஸோ இவர் ஒரு 50 ஆப்ஷன்ஸில் இந்த மேட்ச்சில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கிறிஸ் ஜோர்டன் பொறுத்தவரை ஹெட் டு ஹெட்டில் 6 மேட்ச்சுக்கு 10 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ 3 மேட்ச்சுக்கு 6 விக்கெட்டும், செகண்டாக பவுல் பண்ணுறப்போ 3 மேட்ச்சுக்கு 4 விக்கெட் மட்டும் கிறிஸ் ஜோர்டன் எடுத்திருக்காரு. வெனுவில் பொறுத்தவரை 2 மேட்ச்சுக்கு 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ 1 மேட்ச்சுக்கு 3 விக்கெட்டும், செகண்டாக பவுல் பண்ணுறப்போ 1 மேட்ச்சுக்கு 1 விக்கெட்டும் கிறிஸ் ஜோர்டன் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ கொஞ்சம் ஆவரேஜ் தான் இருக்குது. ஸோ அந்த டெத் ஓவரில் அவர் வந்து பவுல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வைஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பவுல் பண்ணார் அப்படின்னா அவருக்கு நீங்கள் ஒரு இம்பார்ட்டன்ஸாக கேப்டன் ஆப்ஷனாக கூட நீங்கள் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். நாதன் எல்லிஸ் பொறுத்தவரை ஹெட் டு ஹெட்டில் 8 மேட்ச்சுக்கு 10 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ 52 ரன் அடிச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ 4 மேட்ச்சுக்கு 6 விக்கெட்டும், செகண்டாக பவுல் பண்ணுறப்போ 4 மேட்ச்சுக்கு 4 விக்கெட்டும் நாதன் எல்லிஸ் எடுத்திருக்காரு. வெனுவில் பொறுத்தவரையும் 6 மேட்ச்சுக்கு 8 விக்கெட்டும் அண்ட் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ 2 மேட்ச்சுக்கு 3 விக்கெட்டும், செகண்டாக பவுல் பண்ணுறப்போ 4 மேட்ச்சுக்கு 5 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் ரொம்ப பூராக இருக்குங்க. ஸோ நாதன் எல்லிஸ் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், அவரோட ஸ்டாண்டர்டுக்கு இன்னும் பெருசாக எதுவும் பர்ஃபார்மன்ஸும் பண்ணல. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் ரொம்ப பூராக இருக்குது. அவர் ஒரு விக்கெட் மட்டும் தான் கடைசி நடந்த மேட்ச் எடுத்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவ் போயிருந்தார். ஸோ ஃபஸ்ட்டு பவுலிங் அப்படின்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். ரைலி மெரிடித் பொறுத்தவரை ஹெட் டு ஹெட்டில் 9 மேட்ச்சுக்கு 13 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ 5 மேட்ச்சுக்கு 5 விக்கெட்டும், செகண்டாக பவுல் பண்ணுறப்போ 4 மேட்ச்சுக்கு 8 விக்கெட்டும் ரைலி மெரிடித் எடுத்து வச்சிருக்காரு. வெனுவில் பொறுத்தவரை 5 மேட்ச்சுக்கு 8 விக்கெட் அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ 3க்கு 3ம், செகண்டாக பவுல் பண்ணுறப்போ 2க்கு 5ம் எடுத்து வச்சிருக்காரு. பட் ரீசன்ட் ஃபார்ம் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், ரைலி மெரிடித் 3 விக்கெட் 2 விக்கெட் அண்ட் 1 விக்கெட் அப்படிங்கிறது ரீசன்ட் ஃபார்ம். கடைசி நடந்த 4 மேட்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா 7 விக்கெட் எடுத்து வச்சிருக்காரு. ஸோ நல்ல ஒரு ஃபார்மில் தான் இருக்கக்கூடிய பிளேயர். கண்டிப்பாக கம்பல்சரி பிக்கில் எடுத்துங்க. ஒரு கேப்டன் அல்லது வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக கூட நீங்கள் ட்ரை பண்ணி இந்த மேட்ச்சில் பார்க்கலாம். பீட்டர் ராஜ்கோலி பொறுத்தவரை ஹெட் டு ஹெட்டில் 5 மேட்ச் ப்ளே பண்ணி 6 விக்கெட் எடுத்திருக்காரு. போத் இன்னிங்ஸ்லேயும் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. வெனுவில் பொறுத்தவரை ரெக்கார்ட் எதுவும் பெருசாக இல்லை. பட் ரீசன்ட் ஃபார்மும் கொஞ்சம் பூராக தான் இருக்குது. இவரை பொறுத்தவரையும் ஒரு 50 ஆப்ஷன்ஸில் இந்த மேட்ச்சில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஓகே, இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிளேயர் பேட்டிலுக்கு வருவோம். ஸோ பிளேயர் பேட்டில் பொறுத்தவரையும் மார்க்கஸ் லம்பிச்சன் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நாதன் எல்லிஸ் கிட்ட 2 இன்னிங்ஸில் ஒரு முறை மட்டும் அவரோட விக்கெட்டை இழந்திருக்காரு. உஸ்மன் கவாஜா பொறுத்தவரையும் ரைலி மெரிடித் கிட்ட 4 இன்னிங்ஸில் ஒரு முறையும் ஸ்டான்லிக்கு கிட்ட 5 இன்னிங்ஸில் 2 முறையும் விக்கெட்டை இழந்திருக்காரு. ஸோ பவர் பிளேயில் ஃபாஸ்ட் பவுலிங்களுக்கு ஒரு வீக்னஸ் இருக்குது. குறிப்பாக பவுன்ஸ் போட்டால் ஒரு விக்கெட்டை இழந்துறாரு. நாதன் மெக்சூனி பொறுத்தவரையும் நாதன் எல்லிஸ் கிட்ட ஒரு முறையும் அண்ட் பீட்டர் ராஜ்கோலி கிட்ட ஒரு முறையும் விக்கெட்டை இழந்திருக்காரு. ஸோ லெக் ஸ்பின் கிட்ட இவருக்கும் ஒரு வீக்னஸ் இருக்குது. மேட்ச் ரன்ஸாக பொறுத்தவரை கிறிஸ் ஜோர்டன் கிட்ட 4 இன்னிங்ஸில் 2 முறை விக்கெட்டை விட்டுருக்காரு. ரைலி மெரிடித் கிட்ட 6 இன்னிங்ஸில் 2 முறை விக்கெட்டை விட்டுருக்காரு. லெக் ஸ்பின் கிட்ட பார்த்தீங்கன்னா 33 இன்னிங்ஸில் 12 முறை விக்கெட்டை விட்டுருக்காரு மேட்ச் ரன்ஸாக. மேக்ஸ் பிரைன் பொறுத்தவரையும் நாதன் எல்லிஸ் கிட்ட 4 இன்னிங்ஸில் ஒரு முறையும், பீட்டர் ராஜ்கோலி கிட்ட ஒரு முறையும் அண்ட் ரைட்டாக மாப் பிரேக்ஸ் போடக்கூடிய பவுலர் கிட்ட 6 முறை விக்கெட்டை இழந்திருக்காரு. டாம் பால் பொறுத்தவரையும் பிளேயர் பேட்டில் எதுவும் பெருசாக இது இல்லை. பட் இருந்தாலும் லெக் ஸ்பின் கிட்ட அவருக்கு ஒரு வீக்னஸ் இருக்குது. அண்ட் ஸ்பின்னர்ஸ்னாலே பெருசாக அவர்கிட்ட ஒரு வீக்னஸ் இருக்குது. 13 முறை ரைட்டாக மாப் பிரேக்கு விக்கெட்டை இழந்திருக்காரு. நேசர் பொறுத்தவரையும்
கிறிஸ் ஜோர்டன் கிட்ட 2 இன்னிங்ஸில் ஒரு முறையும் நாதன் எல்லிஸ் கிட்ட ஒரு முறையும் விக்கெட்டை இழந்திருக்காரு. லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா 11 இன்னிங்ஸில் 3 முறை ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு. அண்ட் மேத்யூ வேட் பொறுத்தவரையும் சேவியர் பேர்லெட் ஒரு முறையும் நேசர் கிட்ட ஒரு முறையும் ஸ்பென்சர் ஜான்சன் கிட்ட ஒவ்வொரு முறையும் விக்கெட்டை விட்டுருக்காரு. அண்ட் ஜோயல் பொறுத்தவரையும் பிரிஸ்ட்விட்ச் கிட்ட ஒரு முறையும் நேசர் கிட்ட பார்த்தீங்கன்னா 5 இன்னிங்ஸில் 2 முறையும் அண்ட் மேத் ரென்சா கிட்ட பார்த்தீங்கன்னா 4 இன்னிங்ஸில் 2 முறையும். ரைட்டாக மாப்ரேக் அகேன்ஸ்டாக அவருக்கு ஒரு வீக்னஸ் இருக்குது. ஒரு ஸ்பின்னுக்கு கிட்ட அவருக்கு ஒரு வீக்னஸ் இருக்குது. மிச் ஓவன் பொறுத்தவரையும் நேசர் கிட்ட ஒரு முறை மட்டும் விக்கெட் இழந்திருக்காரு. லெஃப்டாக ஆர்த்தடாக்ஸ் பால் பண்ணக்கூடிய பவுலர் கிட்ட 2 இன்னிங்ஸில் 2 முறை அவரோட விக்கெட்டை இழந்திருக்காரு. அண்ட் சார்லி வைக்கம் கிட்ட பெருசாக பேட்டில் வைஸ் எதுவும் இல்லை. நிக்கில் சௌத்ரி பொறுத்தவரையும் பால் வால்டர் கிட்ட ஒரு இன்னிங்ஸில் ஒரு முறை மட்டும் அவரோட விக்கெட்டை இழந்திருக்காரு. அண்ட் டிம் டேவிட் பொறுத்தவரையும் சேவியர் பேர்லெட் கிட்ட பார்த்தீங்கன்னா 3 இன்னிங்ஸில் 2 முறை அவரோட விக்கெட் இழந்திருக்காரு. மேத்யூ குன்மன் கிட்ட 3 இன்னிங்ஸில் ஒரு முறையும் ஸ்பென்சர் ஜான்சன் கிட்ட ஒரு முறையும் அவரோட விக்கெட் இழந்திருக்காரு. லெக் ஸ்பினுக்கு அகேன்ஸ்டாக ஒரு வீக்னஸ் இருக்குது. 110 இன்னிங்ஸில் 22 முறை பார்த்தீங்கன்னா லெக் ஸ்பினுக்கு விக்கெட்டை கொடுத்துருக்காரு. ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பிளேயர் வைஸ் பேட்டிலாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஸ்மால் லீக்கில் யாருக்கெல்லாம் ஒரு சேஃபான கேப்டன் ஆப்ஷன்ஸ்னால் நம்ம காமனாக ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கஸ் லமிச்சன், நிக்கில் சௌத்ரி, நேசர் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வைஸ் உங்களுக்கு ஸ்மால் லீக்கில் வர ஆப்போனண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 80% கேப்டன் வைஸ் ஆப்ஷன் வந்துருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா என்னோட பர்சனல் அடிஷனாக நான் கேப்டனாக பார்த்தீங்கன்னா மார்க்கஸ் லமிச்சனுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் வைஸ் கேப்டன் நிக்கில் சௌத்ரிக்கு இந்த ஆப்ஷன்ஸ் வைஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி கிராண்ட் லீக்ல நம்ம ரிஸ்க்காக ட்ரை பண்ண போகிறோம். ரிஸ்க்கான ஆப்ஷன்ஸில் டிஃபரன்ஸில் யாரை நம்ம ட்ரை பண்ணலாம்னா சேவியர் பேர்லெட் அண்ட் நாதன் எல்லிஸ், மிச் ஓவன், கிறிஸ் ஜோர்டன் இந்த ஆப்ஷன்ஸ் வைஸ் இருக்க பிளேயர்களுக்கு நீங்கள் ஒரு ரிஸ்க்கான கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல இன்னும் கூட இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னா மேத்யூ வேடுக்கு கூட நீங்கள் ஒரு ரிஸ்க்கான கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நாதன் எல்லிஸ் இருக்காரு, மெரிடித் இருக்காரு, அவருக்கு நீங்கள் கூட ஒரு இம்பார்ட்டன்ஸ் பிக்காக நீங்கள் கிராண்ட் லீக்ல கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே, இப்போ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா 6 கிராண்ட் லீக் டெமோ டீம் எடுத்து வச்சிருக்கேன்னு சொன்னால், ஸோ அது உங்களுக்கு நான் 1 by 1 நான் இதில் இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ இந்த கிராண்ட் லீக் டெமோ டீம் பொறுத்தவரையும் எல்லாமே லைனப்ஸ் வளர்த்தணும்னா நான் என்னோட ஓன் க்ரியேட்டாக பண்ணி வச்சுருக்கேன். லைனப்ஸ் வந்ததுக்கப்புறம் இதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நான் ஃபைனலாக நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நீங்கள் டெலிகிராம்லேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 6 கிராண்ட் லீக் டெமோ டீமை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு டீம் பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங்கில் மேத்யூ வேட், மார்க்கஸ் லமிச்சன், ஜி ஜோவெல், நேசர் அண்ட் ஜோர்டான், மேத்யூ ரென்சா, நிக்கில் சௌத்ரி, சேவியர் பேர்லெட், ரைலி மெரிடித், ஸ்பென்சர் ஜான்சன், நாதன் எல்லிஸ் இதை நான் பிக் பண்ணிருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கிராண்ட் லீக் டெமோ டீம். இதில் நான் கேப்டன் ஆப்ஷனாக லபுச்சனுக்கும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா மேத்யூ வேர்டுக்கும் நான் ரொம்ப ரிஸ்க்காக 2 பேத்துக்குமே நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டீமில் நீங்கள் இன்னும் ரிஸ்க்காக நீங்கள் யாராச்சும் வேறு ட்ரை பண்ணணும்னு வச்சிங்க அப்படின்னா மெரிடித்துக்கு ஒரு ரிஸ்க்கான ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா கிறிஸ் ஜோர்டன் ஆர் மேத் ரென்சா இந்த ஆப்ஷன்ஸில் இருக்க பிளேயர்களுக்கு நீங்கள் ஒரு ரிஸ்க்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக மாற்றி சஃபல் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் டீம் 2 பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங்கில் டாம் ஆல்சப், உஸ்மான் கவாஜா, டிம் டேவிட், நாதன் மெக்ஸ்வினி, மிச் ஓவன், நேசர், கிறிஸ் ஜோர்டன், நிக்கில் சௌத்ரி, சப்சன், மெரிடித் அண்ட் குன் மேனன் இதை நான் பிக் பண்ணிருக்கக்கூடிய செகண்ட் கிராண்ட் லீக் டெமோ டீம். இந்த டீமில் நான் கேப்டன் ஆப்ஷனாக மிச் ஓவனுக்கும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா உஸ்மான் கவாஜாக்கும் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அதர்வைஸ் நீங்கள் என்ன வேறாச்சும் ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணணும்னு வச்சிங்க அப்படின்னா நாதன் மெக்ஸ்வினிக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை குன் மேனனுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நீங்கள் இந்த டைமில் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் டீம் 3 பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ஸில் டாம் ஆல்சப், லபுச்சன், டிம் டேவிட், நாதன் மெக்ஸ்வினி, மிச் ஓவன், நேசர், கிறிஸ் ஜோர்டன் அண்ட் நிக்கில் சௌத்ரி, சேவியர் பேர்லெட், ரைலி மெரிடித் அண்ட் ஸ்பென்சர் ஜான்சன் இதை நான் பிக் பண்ணிருக்கக்கூடிய 3வது கிராண்ட் லீக் டெமோ டீம். இந்த டீமில் பார்த்தீங்கன்னா நான் கேப்டன் ஆப்ஷனாக நிக்கில் சௌத்ரிக்கும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா நேசருக்கும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் வைஸ் நீங்கள் ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறேன். இன்னும் ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அண்ட் ஸ்பென்சர் ஜான்சன் இருக்காரு, அப்படின்னா சேவியர் பேர்லெட் இவங்க 2 பேத்துக்கும் மாற்றி நீங்கள் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து பாருங்கள். இல்லை டீம் டேவிட் கூட இந்த இடத்துல நீங்கள் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் டீம் 4 பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் மேத்யூ வேட், மார்க்கஸ் லபுச்சன், நாதன் மெக்ஸ்வினி, மிச் ஓவன், கிறிஸ் ஜோர்டன், நிக்கில் சௌத்ரி, சேவியர் பேர்லெட், ரைலி மெரிடித் அண்ட் ஸ்பென்சர் ஜான்சன், குன் மேனன், நாதன் எல்லிஸ் இது பிக் பண்ணிருக்கக்கூடிய 4th கிராண்ட் லீக் டெமோ டீம். இந்த டீமில் நான் கேப்டன் ஆப்ஷனாக பேர்லெட்டுக்கும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா நாதன் எல்லிஸ்க்கும் நான் கொடுத்துருக்கேன். அதர்வைஸ் நீங்கள் இன்னும் வேறாச்சும் ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா குன் மேனனுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரைலி மெரிடித்துக்கு கூட நீங்கள் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக இந்த பர்டிகுலர் டீமில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் 5வது டீமை பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங்கில் மேத்யூ வேட், மார்க்கஸ் லபுச்சன், டிம் டேவிட், நாதன் மெக்ஸ்வினி, மிச் ஓவன் அண்ட் நேசர், கிறிஸ் ஜோர்டன், ரென்சா, நிக்கில் சௌத்ரி, ரைலி மெரிடித் அண்ட் ஸ்பென்சர் ஜான்சன் இது நான் பிக் பண்ணிருக்கக்கூடிய 5வது கிராண்ட் லீக் டெமோ டீம். இந்த கிராண்ட் லீக் டெமோ டீமில் நான் கேப்டன் ஆப்ஷனாக
கிறிஸ் ஜோர்டனுக்கும். வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா மேத் ரென்ஸாவுக்கும் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ அதர்வைஸ் நீங்கள் என்ன வேறாச்சும் ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல நேசர் ஆர் நிக்கில் சௌத்ரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு அமித்சான் வேணாம் அப்படின்னா உஸ்மான் கவாஜா வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இடத்துல கூட நீங்கள் டாம் ஆல்சாப் கூட இம்பார்ட்டன்ஸ் கூட கொடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபைனல் கிராண்ட் லீக் டெமோ டீம் பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ஸில் மேத்யூ வேட், உஸ்மான் கவாஜா, டிம் டேவிட், நாதன் மெக்ஸ்வீனி, மேத்யூ ரென்ஸா, நிக்கில் சௌத்ரி, சொப்சன், சேவியர் பேர்லட், ரேலி மெரிடத், ஸ்பென்சர் ஜான்சன் அண்ட் பார்த்தீங்கன்னா பீட்டர் ஆட்ஸ்கோலி. இதை நான் ட்ரை பண்ணிக்கூடிய ஃபைனல் கிராண்ட் லீக் டெமோ டீம். இதில் நான் கேப்டன் ஆஃப்ல ஸ்பென்சர் ஜான்சனுக்கும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா ரைலி மெரிடத்துக்கும் நான் இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதர்வைஸ் நீங்கள் என்ன வேறாச்சும் ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணு வச்சுக்க அப்படின்னா சொப்சனுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ரிஸ்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். பீட்டர் ஆஸ்கோலிக்கு ஒரு ரிஸ்க்கான ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் இந்த டீமில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு கிராண்ட் லீக் பிக்காக இருக்கும். ஓகே, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிராண்ட் லீக் டெமோ டீம் தான். என்னோட ஹோன் டீம் கிரியேட்டர்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ லைனப் வந்ததுக்கப்புறம் இதில் ஏதாச்சும் மாற்றங்கள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி நான் ஃபைனலாக நான் உங்களுக்கு டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ டெலிகிராம்லேயே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் வச்சுருந்தா மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்க நண்பா. தேங்க்யூ.